அனைவருக்கும் வணக்கம். 80 வகையான வாத நோய்களுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய சித்தர்களால் அருளப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதான் குறுந்தோட்டி மூலிகை. இதோடைய சமூலமே இந்த முடக்குவாத வலிகளுக்கான அற்புதமான மருந்து. அதை நம்ம எப்படி கஷாயம் தயார் செய்ய முடியும், அதை எப்படி எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இந்த மாதிரியான வலிகளுக்கு குறுந்தோட்டி தைலத்தை நம்ம எப்படி பயன்படுத்த முடியும், வீட்டிலேயே அதை எப்படி நம்ம தயார் செய்து கொள்ள முடியும் அப்படின்ற முற்றிலுமான தகவல் தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல கொடுத்திருக்கோம். சோ கண்டிப்பா ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. வீட்டில் இருந்த மாதிரி வலி மாத்திரை நிறுத்த முடியாத வழிகளை கூட, பல்வேறு மருந்துகளால் நிறுத்த முடியாத வழிகளை கூட எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்று வாத நோய்கள்னு சொல்லக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா இருக்கட்டும், இல்ல கவுட் ஆர்த்ரைட்டிஸ், இல்ல ஹிஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸா இருக்கட்டும், இன்று வலி மாத்திரைகள், ஸ்டெராய்டு மருந்துகளுக்கு கூட அவை மட்டுப்படுவது கிடையாது. தாங்க முடியாத ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் இருக்கக்கூடிய வலிகள், மூட்டு வாதம்னு சொல்லக்கூடிய நீ ஆர்த்ரைட்டிஸ், இதனால் ஏற்படக்கூடிய வீக்கம், வலிகள், ஸ்டிஃப்னஸ், இதிலிருந்து விடுபடுவதற்கு எத்தனையோ முயற்சிகள் செய்தும் பல வருட காலமாக தாங்க முடியாத வலிகள்ல இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு அற்புதமான ஹெர்பல் மெடிசன் ஃபார் பெயின் ரிலீஃப், இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். அந்த காலத்துல நம்ம சித்தர்களால பயன்படுத்தி வரப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை பேர் தான் குறுந்தோட்டி இலைகள், சிட்ராமுட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இலைகள். இது 80 வகையான வாதத்திற்குமான ஒற்றை தீர்வாக அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஸோ அதை இப்ப நாம எப்படி இந்த காலத்துக்கு ஏற்றவாறு கஷாயம் வைத்து பருக வேண்டும். குறுந்தோட்டி தைலம் எல்லாருக்கும் தெரியும். எல்லா விதமான முடக்குவாத வலிகளுக்கு ஒரு அற்புதமான ஹெர்பல் பெயின் ரிலீஃப் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்பேற்பட்ட அந்த பெயின் கில்லர் ஹெர்ப் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டயட் இல்லாமல் கண்டிப்பாக அந்த மருந்துகள் மட்டும் வழியை நிறுத்த முடியாது. ஸோ நம்ம பதிவுகள் நிறைய நம்ம பிளேலிஸ்டில் இருக்குது. ஆர்த்ரைட்டிஸ்க்கு என்ன உணவுகள் சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, ஒரு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்ம கமெண்ட்ஸில் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஒரு முற்றிலுமான கைட்லைன்ஸ் கிடைக்கும். சரி, இப்போ இந்த பெயின் ரிலீஃபுக்கான அந்த ஹெர்பல் மெடிசனோட டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இந்த சிட்ராமுட்டின்னு சொல்லக்கூடிய சிறுந்தொட்டை, குறுந்தொட்டின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையானது கேடயம் போல இந்த வாத நோயிலிருந்து ஒருவரை விடுவிக்கும். அது மூட்டு வலியாக இருக்கட்டும், இடுப்பு வலி, கை கால் குடைச்சல், முகவாதம்னு சொல்லக்கூடிய ஃபேஸ் பேரலிசிஸ்க்கும் சரி, பக்கவாதம், இதுலேயும் வலிகள் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு விரல்களுமே வலிக்கும். சொல்ல முடியாத அளவுக்கு இந்த இடுப்புடைய குருத்து எலும்புல கூட வலி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வலிகளுக்கு அந்த காலத்தில் சித்தர்களால் பயன்படுத்தப்பட்ட மூலிகை தான் இந்த குறுந்தோட்டி இலைகள். இது சமூலம் முற்றிலுமே இந்த வாத நோய்க்கான ஒரு தனித்துவம் வாய்ந்தது. ஒரு வலி நிவாரணியாக அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதை எப்படி இருக்கும்னு நம்ம இந்த வீடியோவில் காமிக்கிறோம். மஞ்சள் நிற பூக்களோடு இருக்கும். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பொடியாக கூட கிடைக்கும். சரி, வீட்டில் இந்த சிட்ராமுட்டி தைலம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். பொருட்கள் பற்றி பார்க்கலாம். சிட்ராமுட்டி வேர்பொடி, இது வந்து ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. அது கூட சுக்கு, மிளகு, ஏலம், வெட்டி வேர், இதெல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 5 கிராம் வாங்கிக்கோங்க. ஒரு 500 ml தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அது பாதியா வற்றும் வரை இந்த சரக்குகளை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு அதில் கலந்துக்கணும். ஒரு எசன்ஸ் மாதிரி நல்லா சுண்டி வற்றிய பிறகு 100 ml நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி வடிகட்டி எடுத்து ஒரு கண்ணாடி குடுவையிலையோ ஒரு பிளாஸ்டிக் ஒரு கண்டெய்னர்ல ஊற்றி வச்சுக்கோங்க. 6 மாதம் வரை கெடாது. ஸோ இப்போ நம்ம நல்ல ஒரு பியூரான ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் போட்டதுனால ஸோ நம்ம வீட்டில் காய்ச்சி பயன்படுத்துவது தான் ஒரு நல்ல ஒரு பெயின் ரிலீஃப் கொடுக்கும். ஸோ இது எல்லா விதமான முடக்குவாத வலி, அது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்காக இருக்கட்டும், இல்லை மூட்டு வீக்கம், மூட்டு வாதம்னு சொல்லக்கூடிய அந்த வாதத்துக்காக இருக்கட்டும், இல்லை நிறைய பேருக்கு பாதம் மட்டும் கீழ்வாதம்னு சொல்லுவாங்க, பாதம் மட்டும் வீங்கி போயிடும். ஸோ அந்த மாதிரியான வீக்கமாக இருந்தாலும் சரி, நாம் தொடர்ந்து காலையில் இதில் நம்ம தடவி இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு கிளாக் வைஸ் மசாஜ் கொடுத்து வரும்போது கால்களை மேல்புறத்திலிருந்து கீழ்ப்புறமாக இறக்கி விடணும் தினமும். ஸோ இந்த மாதிரி மசாஜ் நம்ம கொடுத்து வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். இந்த தைலம் எல்லா விதமான கீழ்வாதங்களுக்கும் ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கும். இது வந்து சிறுநீரை வந்து வெளியே நல்லா ஏற்றும். சிறுநீர் வெளியே போனாதான் பெயின் நமக்கு ரிலீவ் ஆகும். மலம் கட்டினாலோ
சிறுநீர் சரியா வெளியே போலனாலோ வலி அதிகமாயிடும். ஸோ அதை வெளியேற்றுவதற்கான ஒரு மருந்து தான் சிறந்த ஹெர்பல் பெயின் கில்லர் நம்ம சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த சிட்ராமுட்டு எண்ணெயில் ரொம்பவே அதிகம். அதனால நோயை எதிர்த்து ரொம்ப அதிதீவிரமாக இது ஒரு வீரியத்தோட போராடக்கூடிய ஆற்றல் உடையது. சரி, இப்போ இந்த மூலிகையை நம்ம உள்ளுக்கு எப்படி கஷாயமாக்கி இந்த மூட்டு வாதங்களுக்கு இந்த வீக்கங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா நரம்புகளும் சரி மூட்டுகளும் சரி அதில் தங்கி இருக்கக்கூடிய வாதத்தை முற்றிலுமாக குடல் வழியாக வெளியேற்றிவிடும். நிறைய ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஆசன வாயில எரிச்சல் வலி வீக்கம் இருக்கும். ஏன்னா இது சரியா இந்த மோஷனும் வெளியே போகாது, வாயுக்களும் வெளியே போகாது. சோ அப்ப இதை நம்ம கஷாயமாக்கி பருகி வரும்போது அந்த குடல்ல இருக்கக்கூடிய புண்கள் ஆறும், உடலில் தங்கிய வாயு வெளியேறும். வாயு வெளியேறினாதான் வீக்கம் போகும். அதை விடுத்து நம்ம மாத்திரை எடுக்கும் போது அந்த வீக்கம் எலும்புகளுக்குள்ள செல்ல இன்னும் இன்ஃப்ளமேஷன் எலும்புடைய தேய்மானமானது அதிகமாகும். ஸோ அதனால தான் இதை நம்ம நேச்சுரல் பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்டான பெயின் ரிலீஃப் கொடுக்கும். ஸோ இப்போ அந்த கஷாயம் நம்ம எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இதற்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த கஷாயம் எப்படி தயார் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு சிட்ராமுட்டி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு இது மாதிரி கிடைச்சதுன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கிடைக்கலனா பொடி இருந்தாலே போதும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த பொடியை நம்ம ஒரு 100 ml-லேருந்து 200 ml தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அதோடு ஒரு 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி, கடுக்கா பொடி அரை தேக்கரண்டி, நெல்லை வற்றல் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா கொதிக்க விடணும். அந்த இன்னும் 200 ml தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு வடிகட்டி தேநீர் போல ஒரு நாளைக்கு 3 வேளை இந்த மாதிரி சூடா அப்பப்ப செஞ்சு குடிக்கணும். இதோட நம்ம வீடியோல எப்பயும் சொல்ற மாதிரி கூழ் இதை சேர்த்து பருகும் போது ஒரு பெயின் கில்லர் போட்டா எந்த அளவுக்கு பெயின் நிற்குமோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான ஹெர்பல் மெடிசன் ஃபார் பெயின். ஸோ ட்ரெடிஷ்னலா இந்த மருந்து நம்ம சித்தர்களால் பயன்படுத்தி வரப்பட்ட ஒரு மருந்து. ஸோ ஆர்த்ரைட்டிஸ்க்கான ஒரு எக்ஸலண்டான பெயின் ரிலீஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆயிலும் சரி இந்த கஷாயமும் சரி இன்ஸ்டன்டா பெயின் ரிலீஃப் பண்ணும். ஆனா உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாட்டு மருந்துகள் எடுக்கிறீங்க அப்படின்னாலே அசைவ உணவை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஆயில் ஐட்டம்ஸ் சேர்க்காதீங்க. நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய நிறைய பழங்கள் காய்கறிகள் உணவுல அதிகமா சேர்த்துக்கோங்க. கீரை எல்லாமே சூப் மாதிரி முடக்கத்தான் கீரையை கஷாயம் வச்சு குடிக்க முடக்குவாதம் முற்றிலுமாக ஒளிந்து போகும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நல்ல சக்திகள் அதிகமாகும் போது நோய்கள் தீரும். அதற்கு நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யப்பட்ட பழனி விபூதியா இருந்தாலும் சரி, திருத்தணியா இருந்தாலும் சரி, அறுபடை வீடுகளில் இந்த திருநீற்றை வாங்கி வந்து நம்பிக்கையோடு இறை வழிபாடு செய்துவிட்டு அதை ஒரு சிட்டிகை தண்ணீரில் கலந்து தொடர்ந்து இந்த மருந்துகளோடு சேர்ந்து 90 நாட்கள் குடித்து வரும்போது எல்லா விதமான வாதம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா இருக்கட்டும், ஈஸ்டி ஆர்த்ரைட்டிஸ், கவுட், எல்லாவற்றுக்குமான ஒரு அற்புதமான ஒரு வலி நிவாரணம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சித்தர்கள் என்பவர்கள் வெறும் மருந்துகளை கொடுத்தவர்கள் கிடையாது, மக்களுடைய வாழ்க்கையை திருப்பி கொடுத்தவர்கள். அந்த அளவுக்கு மனதில் ஒரு நல்ல பரிசுத்தமான எண்ணங்கள், மக்களுடைய நலனுக்காக பாடுபட்டவர்கள். அப்போ ஒரு மருந்து மட்டும் உள்ள சென்று உடலில் உள்ள பிணிகளை தீர்க்க முடியாது. அதோடு சேர்ந்து இறைவனின் இன்னருள் என்பது மிக மிக முக்கியம். ஸோ நாம் சொன்ன விஷயங்களை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிளினிக்ல நம்ம ஆன்லைன் டயட் கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்ணுறோம். மருந்துகளை விற்கும் வேலை மட்டும் பார்க்காம அவங்க உணவையே மருந்தாக எப்படி மாற்றி அமைக்க முடியும். பல கிரானிக் ப்ராப்ளம்ஸ் இருந்து ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை வேரிகோஸ் வெயின், டீப் வெயின் த்ரோம்போசிஸ் போன்ற இந்த பிரச்சனைகளை வீட்டில் இருந்த மாதிரி எப்படி சரி செய்து கொள்ள முடியும், அதற்கான முற்றிலுமான தகவல் ப்ரொவைட் பண்ணுறோம். இதற்கு உங்களுடைய தகவல்களை நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 96777400 956 அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான முற்றிலுமான தகவல் கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்து